பிரித்தானியாவுக்கு விஜயம் செய்திருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அங்கு புலம்பெயர் இளைஞர்களோடு ஒரு சந்திப்பினை நடத்தியிருந்தார். அந்த கூட்டத்தில் அவர் பேசியிருந்தார். மிக முக்கியமான கருத்துக்கள் அவர் மூலம் தெரிவிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாட்டை கட்டி எழுப்ப அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. காணாமல் போன்ற அலுவலகம், அதனிடத்தில் காணி பிரச்சினைக்கான தீர்வு, தமிழர் பிரச்சினைக்கு தீர்வு என பல விடயங்கள் பற்றி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த கூட்டத்தின் பொழுது எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயங்களில் பிரதானமாக என்ன விடயம் ரணில் விக்ரமசிங்க அவர்களால் பேசப்பட்டது என்பதை பற்றி நாங்கள் பார்க்கலாம். வடக்கில் காணப்படுகின்ற காணி பிரச்சனை நாங்கள் தீர்க்கலாம், அதிடத்தில் காணாமல் போனவர்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஆகியவற்றுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் அதிகார பகிர்வின் சில அடிப்படைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் பிரித்தானிய வாழ் இளைஞர்களிடம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு சுட்டிக்காட்டியிருப்பதான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அத்துடன் புலம்பெயர் அலுவலக பணிகள் உள்ளிட்ட இலங்கையில் உள்ள பல புதிய முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் ரணில் விக்ரமசிங்க பேசியிருக்கிறார். இதன் பொழுது எவ்வாறான வாய்ப்புகள் இருக்கின்றன, எனவே வடக்கு கிழக்கில் மாத்திரமல்ல நீங்கள் தெற்கிலும் இந்த முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை ஜனாதிபதி ரணிலுடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. அதே இடத்தில் 2ஆம் எலிசபெத் மகாராணியினுடைய இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள சென்றிருந்த சந்தர்ப்பத்திலேயே இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறு உரையாற்றியிருந்தார். இதே நேரத்தில் பிரித்தானிய வாழ் புலம்பெயர் இளைஞர்களுக்கும் நேற்று முன்தினம் பிற்பகல் இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. பிரித்தானியாவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிக காலத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கூட்டத்தில் பிரித்தானிய வாழ் இளைஞர்கள், வர்த்தகர்கள், முதலீட்டாளர்கள், தொழில் வல்லுநர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். புதிய அரசாங்கத்தின் எதிர்கால திட்டங்கள் குறித்து இதன் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனால் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் அங்கு தொடர்ந்து உரையாற்றும் பொழுது, இங்கிலாந்து எங்களுடன் நீண்ட கால நட்பு கொண்டுள்ளது. எமது நாடு ஐக்கிய ராஜ்யத்தின் ஆட்சியின் கீழ் இருந்த போதும் சுதந்திர நாடாக நாம் இங்கிலாந்துடன் சிறந்த உறவுகளை பேணி வருகிறோம். எங்கள் உறவு நீண்ட காலமாக தொடர்கிறது. இங்கிலாந்துடன் உடன்படும் சந்தர்ப்பங்களை போன்றே உடன்பட சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. ஆட்சியில் இருப்பது தொழிற்கட்சி அல்லது பழமைவாத கட்சி அல்லது கூட்டணி என எதுவாக இருந்தாலும் நாங்கள் இங்கிலாந்துடனான எமது உறவை தொடர்ந்து பேண விரும்புகிறோம். எமது நாடு பொருளாதார ரீதியாக வீழ்ச்சியடைந்திருக்கிறது என்பது ரகசியமல்ல. இந்த பிரச்சனையை நாமே தீர்க்க வேண்டும். சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதிகாரிகள் மட்ட ஒப்பந்தத்தில் ஏற்கனவே கையெழுத்திட்டிருக்கிறோம். நாம் இந்தியா, சீனா, ஜப்பான் ஆகிய நாடுகளுடனும் தனியார் கடன் வழங்குநர்களுடனும் பேச்சு நடத்த வேண்டும். நாம் பெற்றுள்ள கடன்களையும் அடைக்க வேண்டும். கடனை அடைப்பதற்கு இன்றிலிருந்து 25 ஆண்டுகள் வரை செல்லும். அதாவது 2048 இலங்கை சுதந்திரம் பெற்று 100 ஆண்டுகள் நிறைவடையும் சந்தர்ப்பத்தில் இலங்கை சுபீட்சமான நாடாக உருவாக முடியும். அச்சமயத்தில் நம்மில் பலர் உயிருடன் இருக்க மாட்டோம், ஆனால் அதற்கு பங்களித்தவர்களாக இருப்போம். அரசியல் செயற்பாடுகளில் இளைய தலைமுறையினரின் கருத்துக்களை எப்படி உள்வாங்குவது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுக்கு ஜனநாயகம் வேண்டும் என்றால் நிலையான ஆட்சி, ஒழுக்கம் மற்றும் சட்டத்தின் ஆட்சி என்பன இருக்க வேண்டும். வீடுகளை எரிப்பதா அல்லது அலுவலகங்களை கைப்பற்றுவதா என்பதை நீங்கள் தீர்மானிக்க முடியாது. அது ஜனநாயகம் அல்ல. ஜனநாயகம் என்பது சட்டத்தின் ஆட்சியின் கீழ் செயற்படுவதாகும். கடந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் சில தரப்பினர் வன்முறையில் ஈடுபட்டார்கள். நாம் அவர்களின் கருத்துக்களை கண்காணிப்பு குழுக்களில் சேர்த்திருக்கிறோம். பாராளுமன்றத்தில் 19 கண்காணிப்பு குழுக்கள் உள்ளன. அவற்றில் 5 இளைஞர் பிரதிகளை நியமிக்க இருக்கிறோம். வேறு எந்த நாடும் அவ்வாறு செய்தது கிடையாது. கண்காணிப்பு குழுவால் அனுப்பப்படும் எந்த அறிக்கைகளுடனும் மேலதிக ஆவணமாக இளைஞர்களின் கருத்துக்களை சமர்ப்பிக்கலாம். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர்களின் தேவைகளின் பிரகாரம் நாட்டை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களை இணைத்துக் கொள்ளக்கூடிய பல்வேறு வழிகளை கண்டறிய வேண்டும். கரு ஜெயசூரிய மற்றும் விக்டர் ஐவன் ஆகியோர் கிராம சேவர்கள் மட்டத்தில் மக்கள் சபைகளை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வடக்கில் காணப்படுகின்ற காணி பிரச்சினை, காணாமல் போனவர்கள் தொடர்பான பிரச்சினை, அவர்களுக்குரிய நட்டஈடு வழங்குவது தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினை என்பவற்றுக்கு தீர்வு வழங்க வேண்டும். அதிகார பகிர்வின் சில அடிப்படைகளை கவனிக்க வேண்டும். 2018ஆம் ஆண்டு அரசியலமைப்பை திருத்த நாம் நடவடிக்கை எடுத்த போது வடக்கு கிழக்குக்கு வெளியில் உள்ள 7 முதலமைச்சர்களும் எதிர்க்கட்சி தலைவரும் யோசனைகளை முன்வைத்திருந்தார்கள். வடக்கு கிழக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களும் முதலமைச்சர்களும் அதற்கு உடன்பட்டுள்ளதால் எமக்கு அதனை தொடர முடியும், அதனை நிறைவேற்ற முடியும் என்று நான் நம்புகிறேன். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வளமான தேசமாக எமது நாட்டை மாற்ற வேண்டும். இங்கே வாழ்வதால் நீங்கள் வெற்றியடைந்திருப்பீர்கள். இங்கு வாழும் சுமார் 5 லட்சம் இளைஞர்கள் தங்களை முதல் அல்லது 2ஆம் தலைமுறை இளைஞர்களாக அடையாளப்படுத்துகிறார்கள். வெளிநாட்டில் வாழும் இளைஞர்கள் புலம்பெயர் மக்களாக அழைக்கப்படுகிறார்கள். புலம்பெயர் அலுவலகம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கான பணி முன்னெடுக்கப்படுகிறது. வெளிவிகார அமைச்சு அதை செயற்படுத்தி வருகிறது. அது ஜனாதிபதியின் அலுவலகத்தின் கீழ் இருக்கும். சில காலங்களின் பின்னர் அது வெளிவிகார அமைச்சின் கீழ் கொண்டு வரப்படும். ஆனால் இந்த அலுவலகம் வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நாம் அனைவரும் இதில் கைகோர்க்க வேண்டும். வடக்கில் மட்டுமல்ல, தெற்கிலும் முதலீடு செய்ய முடியும். உங்களில் சிலருக்கு தெற்கு அல்லது கிழக்கில் தொடர்புகள் இருக்கலாம். அவர்களுக்கு உதவி அளிக்க விரும்பலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களால் முடிந்த விதத்தில் இலங்கைக்கு உதவுங்கள். ஜனாதிபதியின் என்ற விடயத்தினை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறு வலியுறுத்தி கூறியிருப்பதோடு இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் ஆலோசகரும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவருமான ருவான் விஜயவர்தன, முதற் பெண்மணி சிரேஷ்ட பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கே, இலங்கை உயர்ஸ்தானிகர் சரோஜா சிறிசேனா ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயங்கள் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் தெரிவிக்கப்பட்டிருக்கிற கருத்து மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இது நடைமுறைப்படுத்தப்படும் என்ற விடயம்தான் இங்கே மிக முக்கியமானதாக இருக்கிறது. எனவே ஒரு முழுமையான அதிகார பகிர்வு வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில்
ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 2018 அரசியலமைப்பு சீர்திருத்தம் தொடர்பில் பேசப்பட்ட பொழுது என்னென்ன விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்பட்டன என்பதை பற்றி இவ்வாறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அதனிடத்தில் புலம்பெயர் மக்களுக்கும் ஒரு அழைப்பினை அவர் விடுத்திருக்கிறார். இதனிடத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாடு திரும்பிய பின்னர் அடுத்ததாக அவர் ஜப்பான் நாட்டுக்கு விஜயம் செய்யிருக்கிறார். அவருடைய முதலாவது விஜயமே இறுதிச் சடங்குகளில் கலந்து கொண்டுவதாக இருந்தது. அதே போன்ற நிலைமைதான் ஜப்பானிலும் ஷின்சோ அபேயினுடைய நிகழ்வில் அவர் கலந்து கொள்ள இருக்கிறார். இந்த நிலையில் ஜப்பானோடு இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தீர்மானித்திருக்கிறார் என்ற விடயமும் நாங்கள் மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ளத்தக்கது. முதலாவதாக பிரித்தானியா சென்று அங்கு இப்பொழுது இளவரசர் சார்ல்ஸையும் மன்னர் சார்ல்ஸையும் சந்தித்து பேசியிருக்கிறார். அந்த சந்திப்பு தொடர்பிலான புகைப்படங்களும் வெளியாகி இருப்பதை நாங்கள் இன்றைய தினம் நாளேடுகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பல பத்திரிகைகளும் இது தொடர்பான புகைப்படத்தை வெளிப்படுத்தி இருப்பதை பார்க்கலாம். 2000க்கும் மேற்பட்ட மிக முக்கியமான ராஜேந்திரிகள் கலந்து கொண்ட நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மன்னர் சார்ல்ஸினை இவ்வாறு சந்தித்திருப்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடி இது ஒரு சுமூக கலந்துரையாடலாக இருப்பதை இந்த புகைப்படம் எடுத்துக் கூறுவதை நாங்கள் திட்ட தெளிவாக பார்க்கிறோம்.